அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது உங்கள் குர்ஆன் அறிவோம் சேனல். அல்லாஹு தாலா முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்த குர்ஆன் ஆகிய இந்த வேதத்தில் அல்லாஹு தாலா நமக்கு என்ன சொல்லி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், குர்ஆன் அரபியில் மட்டும் ஓதாதீங்க, அதோடைய பொருள் அறிஞ்சு ஓதி இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வசனத்தை பார்க்கலாமா? இன்று சூரா அல் பக்கரா உடைய 61வது வசனத்திலிருந்து 70வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ ثُمَّ تَوَلَّيْتُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஆமீன். இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவின் மீது நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கவே மாட்டோம். ஆகவே உம்முடைய இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்தித்து கேட்பீராக. அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் பூமி முளைக்கின்றவற்றிலிருந்து அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் கோதுமையையும் பருப்பையும் வெங்காயத்தையும் அவன் வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் கூறியதை கேட்ட மூசா, எது மேலானதாக இருக்கின்றதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்ந்ததாக இருக்கிறதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். அங்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் கூறினார். இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டும் விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உரியவர்களாக அவர்கள் திரும்பினார்கள். இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதின் காரணத்தினால்தான். இந்நிலைக்கு அவர்கள் ஆளானது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான். மூசா நபியுடைய காலத்தில் அப்போ இருந்த மக்கள் மூசா நபிக்கிட்ட கேட்டாங்க, ஒரே விதமான உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு அலுத்து போயிடுச்சு. அதனால் உன்னுடைய இரட்சகன்ட்ட எங்களுக்காக பிரார்த்தித்து கேளுங்க. நீங்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹ் தாலா எங்களுக்கு கொடுப்பான். அதாவது கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் எங்களுக்காக வெளிப்படுத்தி தரணும்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்க. அப்போ மூசா நபி கேட்டாங்க, மேலானதான உணவாக எது இருக்குதோ அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப தாழ்ந்த உணவை மட்டும் கேட்குறீங்க அல்லாஹு தாலாட்ட. அது ஏன் அப்படி மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதனால நீங்கள் ஒரு நகரத்தில் இறங்கிருங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்கள் மேலே இழிவு வறுமை ரெண்டுமே அல்லாஹு தாலா விதிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்குரியவர்களாக நீங்கள் அங்கே இறங்கிருங்க அப்படின்னு அவங்கள மூசா நபி சொன்னாங்க. ஏன் அந்த மக்கள்கிட்ட அல்லாஹு தாலா இழிவு வறுமை ரெண்டையும் இறக்குனான்னா, ஏன்னா அந்த மக்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹுடைய வசனங்களை எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நிராகரித்து கொண்டே இருந்தாங்க. அநியாயமாக நபிமார்களை கொலை செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. அதனால அல்லாஹு தாலா அவருடைய கோபத்திற்கு உள்ளானவர்களாக அவர்களை ஆக்கிட்டான். நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே, அவர்களும் யூதர்களாக இருந்தார்களே, அவர்களும் கிறிஸ்தவர்களும் சாபியீன்களும் அவர்களில் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கருமத்தையும் செய்தார்களோ அத்தகையவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடத்தில் உண்டு. மேலும் அவர்களுக்கு மறுமையை பற்றி எவ்வித பயமும் இல்லை. இன்னும் உலகத்தில் எதை விட்டு செல்கிறார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். விசுவாசம் கொண்டார்களே, அவர்களும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சாபியீன்கள் அவர்களை யார் யார் விசுவாசம் அல்லாஹ் தாலா மீது கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறுதி நாளில் உங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, மறுமையை பற்றி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு தாலா அவங்களுக்கு கூலி கொடுப்பேன், நல்ல கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹு தாலா அவங்களுக்கு சொல்கிறான். மேலும் நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு மேலாக தூரை சீனாய் மலையை உயர்த்தியவாறு நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் அதில் உள்ளவற்றை நினைவும் கூறுங்கள். அதனால் நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆவீர்கள் என்று நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். தூர் சினாய் அப்படிங்கிற மலையை உயர்த்தி அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், தௌராத்துங்கிற வேதத்தை மூசா நபிக்கு கொடுத்தான். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை உறுதியாக பிடிச்சுக்கங்க, எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை நினைவு வச்சுக்கோங்க, அதனால் நீங்கள் பயபக்தி உடையவர்களாவீர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா மூசா நபிக்கிட்ட சொல்கிறான். பின்னர் நீங்கள் அதற்கு பின்னும் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். ஆகவே உங்கள் மீது அல்லாஹ்வின் பேரருளும் அவனின் கிருபையும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள்.
அல்லாஹு தாலா மூசா நபிக்கு கொடுத்த தௌராத்துங்கிற வேதத்தில் இருந்த வசனங்களை கவனமாக உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொன்னால், அப்போவுமே அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வாக்குறுதியை புறக்கணிச்சிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிந்தான். அல்லாஹுடைய அருள் இல்லாட்டினா அவங்க என்ன ஆகியிருப்பாங்க, நஷ்டமடைந்தவர்கள்ல ஆகியிருப்பாங்க. மேலும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமையன்று வரம்பை மீறிவிட்டார்களே, அத்தகையோரை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமை அடைந்தவர்களாக குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். மேலும் அல்லாஹு தாலா அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னான்னா, சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு மூசா நபி மூலமாக கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் அந்த மக்கள் அதையும் மீறிட்டாங்க. அதனால அல்லாஹுடைய கோபத்திற்கு உரியவர்களாக ஆகிட்டாங்க. அப்போ அல்லாஹு தாலா அவர்களை என்ன செஞ்சான், சிறுமை அடைந்த ரொம்ப மோசமான குரங்குகளாகிடுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா அவங்களுக்கு வார்த்தைகளை கூறி சபிச்சிட்டான். ஆகவே இதனை அதற்கு முன் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பயபக்தியுடையோருக்கு ஒரு உபதேசமாகவும் நாம் ஆக்கினோம். அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்கு உண்டான மக்களை கொண்டு அல்லாஹு தாலா என்ன சொன்னான், அவங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி வருபவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே அவர்களை ஆக்கினான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுகிறான் என மூசா தன் சமூகத்தாரிடம் கூறியபோது, எங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறீரா என்றனர். அதற்கு அவர், நான் பரிகாசம் செய்யும் அறிவியினர்களில் ஆகிவிடுவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். அப்பொழுது அந்த மக்கள்கிட்ட மூசா நபியை அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு பசுமாட்டை அந்த மக்களை அறுக்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா கட்டளையிடுறான். அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, எங்களை வீண் விளையாட்டுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, எங்களை கேலி செய்கிறீங்களா அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க மூசா நபிக்கிட்ட. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, கேலி செய்கிறவங்களிருந்து அறிவியினர்கள் அவர்கள், கேலி செய்கிறவங்க அறிவில்லாதவங்க, அதிலிருந்து அல்லாஹு தாலா என்னையை பாதுகாக்கணும், நான் உங்களை கேலி செய்யலை அப்படின்னு மூசா நபி சொல்கிறாங்க. அவர்கள், மூசாவே, உமது இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக, அவ்வாறு பிரார்த்தித்தால் அது எத்தகையது, அதன் தன்மை என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள். நிச்சயமாக அது கிழடும் அல்ல, இளங்கன்றும் அல்ல, இதற்கு இடையிலுள்ள மத்திய தரமான ஒரு பசுமாடாகும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என கூறினார். ஆகவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று மூசாவாகிய அவர் கூறினார். மூசா நபியுடைய மக்கள்கிட்ட அல்லாஹு தாலா கட்டளையிடுறான் ஒரு பசுமாடை அறுக்க சொல்லி. அப்போ மூசா நபியுடைய மக்கள் கேட்டாங்க மூசா நபிக்கிட்ட, மூசாவே, எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட நீங்கள் கேளுங்க, அந்த பசுமாடுங்கிறது எப்படி இருக்கும், அதோடைய தன்மை என்ன, அது வயசான மாடா அல்லது இளங்கன்றா அப்படின்னு அல்லாஹு தாலா எங்களுக்காக அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, மத்திய தரமானது, இளங்கன்றும் இல்லை, வயசான மாடும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில் உள்ளது தான் அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளையிடுறான், அதனால அந்த கட்டளையை உடனே நிறைவேற்றுங்கள் அப்படின்னு மூசா நபி சொன்னாங்க. அவர்கள் மூசாவிடம், உமது இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக, அவ்வாறு பிரார்த்தித்தால் அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள். அதற்கு நிச்சயமாக அது கலப்பற்ற மஞ்சள் நிறமான ஒரு பசுவாகும், அதன் நிறம் கெட்டியானது, பார்ப்பவர்களை கவர்ந்து அது மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என மூசாவாகிய அவர் கூறினார். மூசா நபிகிட்ட அந்த மக்கள் கேட்டாங்க, அந்த பசுமாடு என்ன நிறம் கொண்டது அப்படின்னு எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மூசா நபி சொன்னாங்க, அது கெட்டியான மஞ்சள் நிறம், அதை பார்ப்பவர்களை மகிழ்விக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா உங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள், மூசாவே, உமது இரட்சகனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக, அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் அந்த பசு எந்த வகையைச் சேர்ந்தது என எங்களுக்கு அவன் தெளிவு செய்வான். நிச்சயமாக எல்லா பசுக்களும் எங்களுக்கு ஒன்று போல் ஆகி அவற்றில் அந்த பசு எது என்பது எங்களை சந்தேகத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. மேலும் அல்லாஹ் நாடினால் இனி நிச்சயமாக நாங்கள் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்றும் கூறினார்கள். மூசா நபிக்கிட்ட அந்த மக்கள் கேட்டாங்க,
அந்த பசு எந்த வகையைச் சேர்ந்தது அப்படின்னு அல்லாஹு தாலாக்கிட்ட எங்களுக்காக கேளுங்க. ஏன்னா எல்லா பசுக்களுமே எங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது. அதனால் எங்களுக்கு சந்தேகத்திற்கு உள்ளாகிவிட்டது. அதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் அல்லாஹ் நாடினால் இனிமேல் நாங்கள் நேர்வழியை அடைஞ்சிருவோம். அதனால் எங்களுக்கு அல்லாஹு தாலாக்கிட்ட எங்களுடைய சந்தேகத்தை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அந்த மக்கள் கூறினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வசனங்களுக்குரிய கேள்வி, அல்லாஹு தாலா எந்த மலையை உயர்த்தி மூசா நபிக்கு தௌராத் என்னும் வேதத்தை வழங்கினான்? இரண்டாவது கேள்வி, மூசா நபியுடைய மக்கள்கிட்ட அல்லாஹு தாலா எந்த நாளில் மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தான்? கடைசியாக நாம் போட்ட வசனங்களில் கேள்விகளுக்குரிய பதில்கள். மூசா நபியுடைய மக்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டார்கள். மூசா நபியுடைய மக்களுக்கு அல்லாஹு தாலா மன்னு சல்வா என்னும் மேலான உணவை கொடுத்தான். மூசா நபியுடைய மக்கள் ஹித்ததுன் என்ற வார்த்தையை கூறி அந்த பட்டணத்தில் நுழையுமாறு அல்லாஹு தாலா அவர்களுக்கு கட்டளையிட்டான். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வசனங்களை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை அளிப்பானாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னார். எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.